அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக்லான்சர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MiUI 11 வரக்கூடிய 10 சூப்பரான ஃபீச்சர்ஸை பற்றி மட்டும் பார்த்துட்டு உங்களுடைய ஷாமி ஃபோன்ஸ்க்கு எப்போ வந்து MiUI 11 வரப்போகுது அப்படின்ற எல்லா டேட்ஸையும் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த MiUI 11 வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எப்போ வந்து இது வரப்போகுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்க அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷாமி ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஓகேங்க, இது மாதிரி ஆசமான கண்டென்ட்ஸ்லாம் வந்து போட்டுட்ருக்கோம். இது என்கரேஜ் பண்ணுற விதமாக மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துடும். ஓகே, நான் சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் ரொம்பவே எனக்கு பட்ட 10 சூப்பரான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் இந்த MiUI 11 என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனமிக் கிளாக்ஸ். ஸோ இது வந்து எங்கே வந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் வந்து லாக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீனாக வந்து வரும் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைனமிக் கிளாக்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது கிளாக்ஸ் வந்து வரும். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஆல்வேஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உள்ளே கொடுத்துருப்பாங்க செட்டிங்ஸில். ஸோ அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் வந்து ஃபோனை லிஃப்ட் பண்ணுறோமோ கிளாக் வந்து வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக்காக சூப்பரான கிளாக் டிசைன்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான டிசைன்ஸ்லாம் வந்து அவங்க வந்து காட்டும் போது தெரிஞ்சுது. ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அதே அந்த பிளாக் ஸ்க்ரீனில் தான், அதாவது நம்ம ஃபோன் லாக் ஆகிருக்கப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிசைன்ஸாக பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே என்கேஜிங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழங்காலத்தில் வந்து பார்த்துருப்போம், நம்ம சின்ன வயசில் வந்து விளையாண்டுருப்போம் பார்த்தீங்கன்னா, கெலிடியோஸ்கோப் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள அப்படி ஜிகுன்னு நிறையா இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிருக்கும்போது வந்து வரும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து இரண்டாவது விஷயம் அப்படின்றத சொல்லலாம் இந்த MiUI 11. மூன்றாவது விஷயம் இந்த MiUI 11 இன்ட்ரெஸ்டிங் எனக்கு பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம் மெசேஜஸ். திரும்ப அந்த ஸ்க்ரீன் லாக்கில் தான் நான் சொல்கிறேன். நம்ம லாக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டார்க் ஸ்க்ரீனாக தான் இருக்க போகுது. ஸோ ஆப்வியஸாக அங்கே வந்து நம்ம கஸ்டம் மெசேஜஸை வந்து என்ன நாள் வந்து எழுதிக்கலாம். நம்ம மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன லெட்டர்ஸாக வந்து இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய லெட்டர்ஸ், நல்ல போல்டாக அப்படியே அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆக்கிபை பண்ணுற மாதிரி உங்களுக்கு கஸ்டம் மெசேஜஸ்லாம் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து பண்ணுறாங்க இந்த MiUI 11. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி கஸ்டம் மெசேஜ் வந்து எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கஸ்டம் மெசேஜ் எழுதுவீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நாலாவது சூப்பரான அப்டேட் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் லைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் லைட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்மார்ட் ஃபோன் இப்போ வந்து அந்த அதாவது என்ன சொல்கிற பாப்அப் கேமராஸ் Redmi K20 Proலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேமராவில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டீலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்படி வருது வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது எப்படி வந்துச்சா இல்லையான்றதை நம்ம வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது உள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்களுக்கு அதே போல் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்களும் பார்த்திங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்கள் ஸ்க்ரீனில் சூப்பரான டிசைன்ஸ்லாம் வந்து வருது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா, சைடில் அப்படியே பிளிங்க் ஆகுது, ரொம்ப அப்படியே ஃப்ளேம்ஸ் மாதிரி வருது, ஒரு பூவாக கொட்டுற மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்கள் ஸ்க்ரீன்லேயே வந்து வருது. ஸோ இதன் மூலியமாக நீங்கள் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்க்ரீன் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் வந்து வருது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு ஃபீச்சர் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஐந்தாவது சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்பேப்பர்ஸ். ஸோ வால்பேப்பர்ஸ் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் வால்பேப்பர்ஸ் வந்து வச்சுருப்போம். ஸோ இதையும் தாண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ வீடியோ வால்பேப்பர்ஸ் நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலியம் நம்மளால் பண்ண முடியும். பட் இப்போ வந்து டிஃபால்ட்டாக ஷாமிலேயே இந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வராங்க. அதாவது வீடியோ வால்பேப்பர் நீங்கள் எந்த வீடியோனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைம் ஃப்ரேம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. பட் வீடியோ வந்து எடுத்துகிட்டு அந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து வால்பேப்பராக செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபேவரட் மூமெண்ட்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணிவிட்டு அந்த வால்பேப்பராகவே நீங்கள் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டாக வந்து எனக்கு தெரியுது. ஸோ அடுத்த அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் மேனேஜரில். ஸோ யூஸ்வலாக நம்ம ஃபைல் மேனேஜரில் வந்து தேட போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் வந்து இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய PDF வச்சுருப்போம், டாக்குமெண்ட்ஸ் வந்து வச்சுருப்போம், வேர்ட் ஃபார்மேட்ஸில் இருக்கும், அதே மாதிரி எக்ஸல் ஃபார்மேட்ஸில் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே வந்து போனீங்கனாலே இந்த டாக்குமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு காட்டிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வேர்ட்லேயே அதுவே வந்து ஓப்பன் பண்ணிடும். எந்த விதமான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம தனித்தனியாக அப்ளிகேஷன்ஸ் வந்து வேர்டுக்கு ஒரு அப்ளிகேஷனு, அதே மாதிரி எக்ஸலுக்கு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாமல் ஸோ இதுலேயே வந்து இந்த ஃபைல் மேனேஜர்லேயே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிடும். அதில் நீங்கள் எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இந்த MiUI 11 வந்து கொண்டு வராங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்.
அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து நோட்ஸ் எடுப்போம், அப்பப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு நோட்ஸ் வந்து எடுப்போம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கடினமான விஷயமா இருந்தது இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறதுலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் டு டூ லிஸ்ட்டோ இல்லை அதில் வந்து நம்மளுடைய சம்டைம்ஸ் நம்ம அப்பாயின்மெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எழுதி வைப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களோட கேலண்டரில் வந்து சிங்க் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலியமாக நம்மளோட டே டு டே டாஸ்க் இதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த கேலண்டரே வந்து ஞாபகப்படுத்திடும். சப்போஸ் எந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்ஸோ இல்லை ஷெட்யூல்ஸோ ஏதோ ஒரு படத்துக்கு போகிறீங்க, புக் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த டைம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலண்டரில் வந்து சிங்க் ஆகி இது வந்து உங்களுக்கு எடுத்து காட்டிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரொம்பவே சூப்பரான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேல்குலேட்டர். என்னடா கேல்குலேட்டரில் பற்றி பெருசாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு பண்ணிங்கன்னா, அந்த கேல்குலேட்டர் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ ஒரு நோட்ஸ் வந்து எடுக்கிறோம், நம்ம ஒரு ஜேர்னிக்கு போயிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து இவ்வளோ செலவாச்சு, இதுக்கு இவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அடுத்து நம்ம வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணி ஸோ இது எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஓப்பன் பண்ணி பேக் அண்ட் ஃப்ரண்ட் திரும்ப போய் வருவோம். ஸோ இப்போ அந்த மாதிரி நோட்ஸோ இல்லை எதிரோ ஒன்று நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணி பேக் வந்தீங்கன்னா அது பிஐபி மோடாக வந்து கேல்குலேட்டர் வந்து மாறிடுது. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஒரே ஸ்க்ரீன்லேயே கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன அமௌண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருந்தீங்களோ இந்த அமௌண்ட்ஸை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான அப்டேட்டாக வந்து இருந்தது. நீங்கள் பேக் அண்ட் ஃபோர்த் வந்து போக தேவையில்ல, ஒரே ஸ்க்ரீன்லேயே நீங்கள் ரெண்டுமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா பட்டது, எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அது போக இதில் வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேட்டர்லேயே உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களோட ஏஜ் கேல்குலேட்டராக இருக்கட்டும், அதே போல் பாடி மார்க்ஸ் இண்டெக்ஸு, இந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிக் ரிப்ளை. ஸோ இந்த குவிக் ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் ஒரு படமோ இல்லை ஒரு கேம்ஸோ இல்லை வந்து ஆடிட்டு இருக்கோம், ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து இருக்கும். அப்போன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து போய்டும். ஸோ பட் இந்த MiUI 11 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மெசேஜ்க்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்களோ, இதில் ஒரு மெசேஜாக இருக்கட்டும் இல்லை எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக அதுவும் பார்த்தீங்கன்னா பிஐபி மோடில் வந்து ஆகிட்டு நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து வந்துடும். அதே மாதிரி அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து உங்கள் மெசேஜஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது படத்தில் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட கேம்ஸாக இருக்கட்டும், கேமிங் அப்போயும் இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அப்டேட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ட்ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் பேண்ட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்குவோம், எவ்வளோ வந்து நம்ம கேலரிஸ் பர்ன் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் நடக்கிறோம் அப்படின்னு போன்ற விஷயங்களுக்கு நம்ம வந்து ஸ்மார்ட் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த MiUI 11 இது இன்டெகிரேஷனாகவே கொண்டு வராங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறீங்க அதெல்லாம் வந்து இது கேல்குலேட் பண்ணி நீங்கள் உங்கள் பாடி வந்து ஃபிட்டாக வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற போன்ற இது மாதிரி எல்லா விஷயமும் அதை ட்ராக் பண்ணிடும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனே இதை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் MiUI 11 வந்து வருது. ஸோ இப்போ பார்த்த இந்த 10 ஃபீச்சர்ஸ் இந்த MiUI 11 எனக்கு வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயங்களாக வந்து பட்டது. இதனையும் தாண்டி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அது போய் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் உங்களுக்கு ரிங் டோன்ஸ், சவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வர போகிறதாகும். அதே போல் உங்களுக்கு காஸ்டிங், மீ ஷேர் இதில் எல்லாமே நிறைய சேஞ்சஸ் வந்து வரப்போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ MiUI 11 எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு எப்போ வரப்போகுது அப்படின்ற எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து எதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22 ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து வரப்போகுது. இது என்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வருது அப்படின்றத பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா Poco F1, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா Redmi K20, Redmi Y3, Redmi Note 7, Redmi Note 7S, Redmi Note 7 Pro. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து உங்களுக்கு இந்த MiUI 11 வந்து லான்ச் பண்ணுவாங்க அக்டோபர் 22 ஸோ அடுத்த ஃபேஸ் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வருது அப்படின்றதுக்கு நான் வந்து சார்ட் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன் செகண்ட் ஃபேஸில் வருது. அதே மாதிரி தேர்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் மாடல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனே வந்து கொடுக்குறேன் எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு எப்போ வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த டேட் சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்களும் உங்களோட செட்டிங்ஸில் போய் இந்த சிஸ்டம் அப்டேட்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் வந்திருக்கும், ரோல் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட ஷாமி நண்பர்கள் யாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.